Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 4th September 2021. Let's go into the analysis. The first article for the day is edible oil prices likely to ease by December. ஸோ ஃபுட் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் நிறைய எடிபிள் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். கைண்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில், சோயா ஆயில், வனஸ்பதி, பாம் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில். அண்ட் இப்போ பேண்டமிக் டைமில் வந்து பார்த்தோம்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ப்ரீ பேண்டமிக் லெவலில் வந்து கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லெவல் வந்து டிசம்பரில் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்மி ஆகலைனாலும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து இந்தியா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டொமஸ்டிக் லெவலில் வந்து அந்த க்ராப் சீட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸோ தட் வந்து இங்கேயே வந்து அந்த க்ராப்ஸ் எல்லாம் வந்து நம்மளால கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் தி அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் நாம் டொமஸ்டிக் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணால் இம்போர்ட் டிபெண்டன்ஸ் வந்து கம்மியாகும், ஸோ தட் இம்போர்ட் டியூட்டிஸும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் ரிஜெக்ட்ஸ் ப்ளீ அகைன்ஸ்ட் சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ் இன் தமிழ் இன் டெம்பிள்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அன்னைத்தமிழர்ச்சனை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்கீமை வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது நாள் வரைக்கும் சான்ஸ்கிரிட்ல தான் வந்து எல்லா சாண்டிங்கும் வந்து டெம்பிள்ஸில் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், அதாவது மதர் டங்க்ல, அதாவது தமிழில் அர்ச்சனை பண்ணலாம், மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அந்த டாபிக் எடுக்கவே கிடையாது. இட் இஸ் அன் அன்செட்டில்டு கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. This is about this article. Next is the Supreme Court Collegium hears 68 names for the High Court judges. So நம்ம ரீசெண்டாக தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து 9 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்க்கு. ஸோ இப்போ உடனே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 68 நேம்ஸை ஹை கோர்ட் ஜட்ஜஸில் இருக்கிற வேகன்சிஸ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ we have to know about the appointment of the High Court judges. So Article 217 of the Constitution states that judge of the high court shall be appointed by the president தான் வந்து high court judge appoint பண்ணுவாரு in consultation with chief justice of India and the governor of the state. So chief justice of India கூடயும் governor of the state கூடயும் consult பண்ணிட்டு தான் வந்து appoint பண்ணுவாரு. In case of an appointment of the judge other than chief justice அப்படின்னா chief justice of high court is also consulted. So high court ஓட judge appoint பண்ணும்போது president appoint பண்ணுவாரு in consultation with chief justice of India and the governor of the state. So அது மட்டும் இல்லாம chief justice of high court இருக்காங்களே, concerned high court, அவங்களையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ கன்சல்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது high court judges are recommended by கொலிஜியம் தான், கொலிஜியம் சிஸ்டம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கொலிஜியம்ல யார் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட்னே வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் ப்ராசஸையும், இப்போ ஹை கோர்ட்டில் வேகன்சி இருக்குது, ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹை கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணுவார் இன் கன்சல்டேஷன் வித் 2 சீனியர் மோஸ்ட் கொலீக்ஸ். அவர் கூட இருக்க 2 சீனியர் மோஸ்ட் கொலீக்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவார். யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர்கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ கவர்னர் வந்து ஃபைனலாக யூனியன் லா மினிஸ்டர்கிட்ட போய் அந்த ப்ரொபோசலை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஸோ பிரசிடென்ட் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூடயும் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கூடயும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் ப்ராசஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் வந்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கூடயும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் கூடயும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் 3 டைனோசரஸ் ஸ்பீஷஸ் ஃபவுண்ட் இன் தார். அதாவது தார் டெசர்ட்ல டைனோசரஸோட 3 டைனோசரஸ் ஸ்பீஷஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து 200 மில்லியன் இயர்ஸ் பேக் இருந்த ஸ்பீஷஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் எரா, அந்த எரால வந்து கண்டுபிடிச்ச அந்த எரால இருந்த ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா
அங்காரா லேண்ட், கீழே கொண்டுவானா லேண்ட் வந்து இருந்தது. ஸோ நடுவில் டெத்திஸ் சி இருந்தது. ஸோ இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் இந்தியாலாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கொண்டுவானா லேண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து அங்காரா லேண்டுக்கிட்ட நகர்ந்துட்டே போனப்போ தான் வந்து ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகும்போது அதோட சீ ஷோர் ஏரியாவாக தான் வந்து இந்த தார் டெசர்ட் வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அங்கே தான் வந்து இந்த 3 டைனோசரஸ் ஸ்பீஷஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைனோசரஸ் ஸ்பீஷஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூப்ரோனேட்ஸ், ஜைஜாண்டியஸ், யூப்ரோனேட்ஸ், கிளென்ட்ரோசென்சிஸ் அண்ட் கிராலேட்டர் டென்யூஸ். ஸோ இந்த 3 டைனோசரஸ் ஸ்பீஷஸ் தான் வந்து ரீசெண்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஜுராசிக் பீரியடை சேர்ந்த டைனோசரஸ் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி மெமோரியல் ஃபார் த ரிஃபார்மர் இயோத்திதாஸ்பண்டிதர். ஸோ அவரோட 175th பர்த் ஆனிவர்சரி வந்து வருது. ஸோ அதனால நார்த் சென்னையில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் வந்து கட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஸோ அதனால தான் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. ஸோ ரீகாலிங் த லைஃப் ஆஃப் ஆன்டி-காஸ்ட் அண்ட் தமிழ் ஆக்டிவிஸ்ட். இவர் வந்து ஒரு ஆன்டி-காஸ்ட் அண்ட் தமிழ் ஆக்டிவிஸ்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் திராவிட மகாஜன சபா இன் 1891 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. And he also founded ஒரு பைசா தமிழகம் and later ran it as தமிழன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. And he is a multi-faced personality, which means அவர் ஒரு ரிசர்ச்சராக இருந்திருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு, ஹிஸ்டாரியனாக இருந்திருக்காரு, ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, பப்ளிஷராக இருந்திருக்காரு, ஜேர்னலிஸ்ட், பப்ளிக் ஸ்பீக்கர், லிங்குவிஸ்ட், ஆக்டிவிஸ்ட். ஸோ இந்த எல்லா ரோல்ஸையும் வந்து இவர் வந்து எல்லா ரோல்ஸ்லையும் வந்து இவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட கிராண்ட் ஃபாதர் கண்டப்பன் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவருக்கு திருக்குறள் காப்பி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. ஸோ பெரியார் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹீ இஸ் அ ரேஷனலிஸ்ட் அண்ட் ரிஃபார்மிஸ்ட் ஐடியாஸ் வந்து உடையவர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்யூனிகேஷன் ஷட் டவுன் கண்டினியூ இன் காஷ்மீர். ஸோ காஷ்மீரில் செப்பரேட்டிஸ்ட் லீடர் வந்து இறந்துட்டதுனால அங்கே திருப்பியும் இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் த லாஸ் பர்டானிங் டு தி இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ ஹியூமன் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டேட்ஸ் ஆர் மோஸ்ட்லி தி அத்தாரிட்டிஸ் தட் என்ஃபோர்ஸ் தி ஷட் டவுன். ஹியூமன் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ஷட் டவுன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எந்த லாக்கு கீழே, எந்த ரூலுக்கு கீழே அப்படின்னு பார்த்தா temporary suspension of telecom services, public emergency or public safety rules 2017 அதுக்கு கீழே. நெக்ஸ்ட் செக்ஷன் 144 of code of criminal procedure 1973 கீழே has enabled the shutdowns in the recent past. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த temporary suspension of telecom services rules வரதுக்கு முன்னாடி அந்த செக்ஷன் 144 criminal procedure கோட் அதுக்கு கீழே தான் வந்து ஷட் டவுன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது த இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட் 1885 அதுக்கு கீழே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆர் பப்ளிக் சேஃப்டியை வந்து மைண்டில் வச்சுட்டு தே கேன் ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜிங். அதாவது ஒருத்தருக்கும் இன்னொருக்கும் மெசேஜ் சர்வீசஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். It has provided limited power to the government to issue the individual web content blocking orders instead of larger suspension of interest itself. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வெப் கண்டென்ட், ஒரு பர்டிகுலர் வெப் கண்டென்ட் வெப்சைட் மட்டும் இட் இஸ் த்ரெட்டனிங் த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை மட்டும் அவங்க பிளாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஐடி ஆக்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரியான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ரூல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி இந்தியா யூஎஸ் சைன் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் ஆன் ஏர் லான்ச் UAV. ஸோ அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஸோ யூஎஸ் தான் வந்து they are the top manufacturers of UAV. ஸோ இந்தியா வந்து அவங்க கூட ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் UAVs வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இந்தியாவில். ஸோ இது வந்து UAV பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இட் ஃப்ளைஸ் வித்தவுட் அ ஹியூமன் பைலட் போர்ட். ஸோ இது வந்து கிரவுண்ட்லேருந்தே ஆப்ரேட் பண்ண முடியும். ட்ரோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் பேஸ்ட் ஹியூமன் ஆப்ரேட்டர் வந்து இருப்பாங்க, ஆர்எல்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ரேஷன் வந்து இதனால் பண்ண முடியும். ஸோ ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா அது மிலிட்ரிக்கு தான் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அக்ரிகல்ச்சருக்கு, சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு, பீஸ் கீப்பிங்க்கு, சர்வைலன்ஸ்க்கு, ஃபோட்டோகிராஃபிக்கு, இந்த எல்லா பர்பஸ்க்கும் வந்து ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா USA அண்ட் இஸ்ரேல் தான் வந்து குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் UAV. அண்ட் இதில் வந்து நிறைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸும் வந்து இருக்குது. பிகாஸ் வந்து
ஏர் டிராஃபிக்கை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு, ஏர் டிராஃபிக் அதாவது இப்போ ஃப்ளைட்ஸோ இல்லை ஹெலிகாப்டர்ஸோ வந்து போயிட்டு இருந்ததுன்னா அதில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு ஆர் கொலைட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸும் வந்து இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க யூஏவி பேர் என்ன, அது வந்து இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணது DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மேனுஃபேக்சர் பண்ணது பேர் வந்து இட் இஸ் ரஸ்டம். ரஸ்டம் UAV தான் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காகவும் சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரஸ்டம் அப்படிங்கிறது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது அப்படின்னா ஹெரான் UAVs ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ இந்த ரஸ்டம் UAV பார்த்தீங்கன்னா எனிமி டெரிட்டரியில் 250 கிலோமீட்டர் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கேன் கேரி வெரைட்டிஸ் ஆஃப் கேமராஸ் அண்ட் ரேடார்ஸ் ஃபார் தி சர்வேலன்ஸ் பர்பஸ். ஸோ இந்த ரஸ்டம் UAVல வந்து 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. ரஸ்டம் 1, ரஸ்டம் H அண்ட் ரஸ்டம் 2 இந்த மாதிரி 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி எக்ஸ்பர்ட் ஃபிளாக் டைவர்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் தி பிராமணி ரிவர். ஸோ ஒடிஷா இப்போ வந்து ஒடிஷா இது இங்கே தான் ஒடிஷா கோஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ பிராமணி ரிவர் அப்படிங்கிறது ஒடிஷாவில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த பிராமணி ரிவர் ஃப்ளோவை வந்து தே ஆர் கோயிங் டு டைவர்ட். அது வந்து இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் வந்து டைவர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து த்ரெட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது சால்ட் வாட்டரில் வளரக்கூடிய ஒரு வெஜிடேஷன், அதுதான் வந்து மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டைவர்ட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக மேங்க்ரூவ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ஒடிஷாவில் இருக்க மேங்க்ரூவ்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிராமணி ரிவர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் பை த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 ரிவர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறது தான் வந்து பிராமணி ரிவர்னு சொல்லியிருக்காங்க. ரிவர் காயில் அண்ட் ரிவர் ஷங்க். இந்த ரிவர்ஸ் வந்து ரூர்கிலா அப்படின்னு ஒடிஷாவில் வந்து பிளேஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இண்டஸ்ட்ரியல் டவுன் ஆஃப் ஒடிசா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பிராமி ரிவர் வந்து கொலைட் ஆகுது, கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் டோட்டல் லென்த் வந்து பார்த்தோம்னா 800 கிலோமீட்டர். அந்த பிராமினி ரிவர் பேசன் இட் இஸ் பவுண்டட் பை நார்த்தில் வந்து சோட்டாநாக்பூர் பிளாட்டோ இருக்கும். அண்ட் இந்த வெஸ்ட் அண்ட் தி சவுத் மகாநதி ரிவரோட பேசன் வந்து இருக்கும். அதோட ஈஸ்ட்ல வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் டேக் தி மேப் அண்ட் see it. பிராமணி ரிவரோட சரௌண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பேசன் ஃப்ளோஸ் த்ரூ Jharkhand, Chhattisgarh and Odisha states and finally drains into the Bay of Bengal. Wetland பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் மேங்க்ரூவ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கோஸ்டல் வெட்லேண்ட். வெட்லேண்டை சேர்ந்த ஒரு வெஜிடேஷன் தான் வந்து மேங்க்ரூவ்ஸ். ஸோ வெட்லேண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸோ இதுதான் வந்து நார்மல் லேண்ட் லெவல் அப்படின்னா ஸோ லேண்டுக்கு மேலே வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெட்லேண்ட்ஸ் ஆர் ஏரியாஸ் வேர் வாட்டர் இஸ் பிரைமரி ஃபேக்டர் கண்ட்ரோலிங் தி என்விரான்மெண்ட் அண்ட் தி அசோசியேட்டட் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். தே அக்கர் வேர் த வாட்டர் டேபிள் இஸ் அட் ஆர் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி லேண்ட். ஸோ இதான் லேண்டுனா ஒன்னா லேண்டோட கோயின்சைடாக இருக்கும், இல்லைனா லேண்டுக்கு மேலே வந்து வாட்டர் லெவல் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். ஸோ அதில் கோஸ்டல் வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸோ கோஸ்டல் வெட்லேண்டில் ஒன்று தான் வந்து மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேங்க்ரூவ்ஸ் they are plants that grow in intertidal areas. அதாவது லேண்டும் சீயும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா they are halophytes which means salt loving. ஸோ அதாவது ஃப்ரெஷ் வாட்டரும் சீ வாட்டரும் கொலைட் ஆகிற இடத்துல தான் வந்து மேங்க்ரூவ்ஸ் இருக்கும். ஸோ அதோட சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரோட அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சீ வாட்டரோட கம்மியாக இருக்கும் அதோட salinity level. So they live in unique environment between land and sea. இது வந்து littoral forest ecosystem. littoral அப்படின்னா கோஸ்டல்ல தான் வந்து littoral அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, near the seashore. ஸோ அங்கே இருக்க ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் தான் வந்து மேங்க்ரூவ்ஸ். ஸோ தே ஆர் மோஸ்ட்லி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் மேங்க்ரூவ்ஸ் ஃபுல்லாகவே. அண்ட் இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து சீல கலக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் வந்து சீல கலக்கும் போது நிறைய ஸ்லிட் மண் வந்து நிறைய கொண்டு வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து மேங்க்ரூவ்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஹைலி ப்ரொடக்டிவ் எக்கோசிஸ்டம். அண்ட் மேங்க்ரூவ்ஸ் வந்து சைக்ளோனும் சுனாமிக்கும் வந்து ஒரு பேரியராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோஸ்ட்னா இங்கே மேங்க்ரூவ்ஸ் இருக்குது அப்படின்னா சுனாமிஸோ இல்லை சைக்ளோன்ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேங்க்ரூவ்ஸை தான் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்புறம் தான் வந்து கோஸ்ட்டுக்கு வந்து வரும், கோஸ்டல் லேண்டுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு பேரியராக வந்து அதுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரீடிங் கிரவுண்ட்
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டும் சீயும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்த தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்கோடோன். ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம் வந்து கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்த தான் வந்து எக்கோடோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, which is very important. And mangroves are salt tolerant trees and they are called as halophytes அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மேங்க்ரூவ்ஸில் வளர்கிற ட்ரீஸ் அதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் தேர் சால்ட் செக்ரீட்டிங் கிளான்ஸ் அண்ட் they are adapted to low oxygen, அதாவது அனாக்சிக் கண்டிஷன்ஸ். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் வந்து வாட்டர் பாடி வந்து அதை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கனால அதுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ லோ ஆக்சிஜன் கண்டிஷன்ஸில் வளரக்கூடிய அதுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு பிளான்ட் தான் வந்து மேங்க்ரூவ்ஸ். அண்ட் தே ஹாவ் நெமட்டோஃபோர்ஸ். நெமட்டோஃபோர்ஸ்லாம் என்னென்னு நம்ம பிக்சரில் பார்க்கலாம். ஸோ நெமட்டோஃபோர்ஸ் வந்து அதுக்கு இருக்கும், அதாவது பிளைண்ட் ரூல்ஸ். இதுக்கு இந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி நார்த் அண்ட் 25 டிகிரி சவுத் அந்த லேட்டிடியூட்ஸ்க்கு நடுவில் தான் வந்து வளரும். பிகாஸ் அந்த லேட்டிடியூட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சோலார் ரேடியேஷன் வந்து மேங்க்ரூவ்ஸ்க்கு தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா சலைன் வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அதுக்காக கண்டிப்பாக அதுக்கு சோலார் ரேடியேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தே ஹாவ் ப்ராப் ரூட்ஸ், அதாவது நெமட்டோஃபோர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில்ட் ரூட்ஸ் வந்து இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறதா வந்து என்னன்னா ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, விச் மீன்ஸ் பிரான்ச்சஸ், அதாவது அதோட ட்ரங்க்ல இருந்தே ரூட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே அந்த வாட்டர் லெவல்ல இருந்து நிறைய ரூட்ஸ் வந்து மேலே வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மேங்க்ரூவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி எஃப்எஸ்டிசி, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டாரை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இட் இஸ் அன் இந்த பாடி வந்து எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் மூலமாக தான். ஸோ இட் இஸ் அ நான் ஸ்டாச்சூட்ரி பாடி. ஸோ இந்த எந்த ஒரு ஆக்ட் மூலமாகவும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோட ரெக்கமெண்டேஷன் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரகுராம் ராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கவுன்சிலில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இதோட சேர்மன். அதர் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயில் இருக்க ஹெட், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட், செபியோட ஹெட் இருப்பாங்க, அண்ட் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட் இருப்பாங்க. அதர் மெம்பர்ஸ் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நெக்ஸ்ட் இஸ் தி இப்போ ரீசெண்டாக அதில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில மெம்பர்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரெவன்யூ செக்ரட்டரி இருக்காங்க, அண்ட் சேர்மேன் ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஐபிபி அதோட சேர்மேனும் வந்து இதில் மெம்பராக வந்து இப்போ இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டாரை ஸ்டேபிளாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதை வந்து ஃபியூச்சரில் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்க்குள்ளே நிறைய பாடிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நல்லா கோஆர்டினேஷன் கொண்டு வரது, பீப்புளுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி சொல்கிறது, இப்போ வந்து பேங்க்ஸ்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி வந்து சொல்கிறது பீப்புள்கிட்ட. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா டவுன் பீப்புளையும் வந்து பேங்க் செக்டாருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய ஃபினான்ஷியல் பாடிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர் ஃபங்க்ஷனிங், அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் கொண்டு வந்து சூப்பர்விஷன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த எஃப்எஸ்டிசியோட ஜாப் தான். அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இருப்பாங்க, அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட். ஸோ இவங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எஃப்எஸ்டிசி அவங்களோட ஜாப். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் today's Hindu news analysis. Thank you.